சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் தாசே ஞானவேல் இயக்கத்தில் லைகாவினுடைய பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவாகும் திரைப்படம் தான் வேட்டைன்னு தெரியும். இந்த படத்திற்கான இசையமைப்பாளர் அனிருத்துங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாசே ஞானவேலை பொறுத்தவரையும் அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து திரைத்துறைக்கு வந்தவர். அவருடைய பல படங்கள் எப்படின்னா இந்த ஆக்ஷன் பிளாக்லாம் பெருசாக இருக்காது. இப்போ சமீபத்தில் வெளியாகிய ஜெய்பீம் திரைப்படம் இது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படத்தினுடைய கதை அமைப்பு ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம சந்துரு இருக்கார் இல்லையா, ஜட்ஜி, அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் ஜெய்பீமாக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த படத்துலேயும் ஒரு சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு அப்புறம் அந்த கேலண்டர்லாம் மாற்றினாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்தினுடைய திரைக்கதை பயங்கர விறுவிறுப்பாக இருந்தது. சூர்யாவோட மணிகண்டன் கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி அந்த ஹீரோயினாக ஒன்று பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது நடிகர்கள்கிட்டேருந்து அவருடைய முழு திறமையும் வெளிக்கொண்டு வரும் திறன் நம்ம தாசே ஞானவேல் ராஜாவுக்கு இருக்குது அப்படின்னு திரையரங்களை ஒரு அற்புதமான விஷயம். இப்போ இவர் சூப்பர் ஸ்டாரை வைத்து படம் இயக்குகிறார் அப்படின்னும் போதே நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ஜனரஞ்சக திரைப்படமாக இருக்கும். எப்படி இந்த தாசே ஞானவேல் ராஜாவுடைய படத்தை சூப்பர் ஸ்டார் அக்செப்ட் பண்ணாருங்கிறது முதல் கேள்வியாக இருந்தது. சரி, இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் வரும்போது இது ஜனரஞ்சக திரைப்படமாக இருக்குமா, இல்லை அந்த கண்டென்ட் ஓரியன்ட் அப்படிம்பாங்க இல்லையா, கதைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு திரைப்படம் அப்படிங்கும்போது நாம் விசாரித்த தகவல் இது கண்டென்ட் ஓரியண்டாக இருந்தாலும் இதுலேயும் அந்த மாஸ் அண்ட் கிளாஷ் இருக்குது அப்படிங்கிற அந்த தகவல் தான் வந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, வேட்டையின் திரைப்படத்தினுடைய ஒரு பாடல் காட்சிக்கு 750க்கு மேலே நடன கலைஞர்களை பயன்படுத்தியிருக்கின்றார் தாசே ஞானவேல் அப்படிங்கிற அந்த தகவல் கிடச்சிருக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் படமாக்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல்லாம் வருது. அது ஒருவேளை வேட்டையின் படத்தினுடைய ஓப்பனிங் சாங்காக இருக்கலாமா, இல்லை கதைக்கு முக்கியமான நேரத்தில் வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வேட்டையின் படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போலவே இந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ரிலீஸ் டேட்டை பட நிறுவனம் இன்னும் அறிவிக்கலை. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கோம். அந்த நிகழ்வு வந்துருச்சுன்னா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.